இப்போப்பா நம்ம வந்து கோதுமை புட்டு செய்ய போகிறோம். இப்போ நான் வெளியே தான் மாவு வாங்கியிருக்கேன், ஆசீர்வாத ஆட்டா. இப்போ 1 கப்பு மாவு போட்டுக்குருவோம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம்ப்பா. இப்போ நம்ம வந்து அடுப்பு பக்கம் போய்க்கிடுவோம். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன்ப்பா. இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இரும்பு கடாய் சூடாயிடுச்சுப்பா. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கடாயில் போட்டுக்குருவோம். நல்லா கடாய் வந்து நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுருவோம். மீடியத்தில் வச்சு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் மாவை வறுத்துக்குருவோம். கோதுமை மாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்துக்குருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து புட்டு செய்கிறனால உங்களுக்கு பச்சை மாவு வச்சு நம்ம வந்து செய்ய முடியாது, அது விழுவிழுப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாவு வந்து நெருப்பாக வந்துடும். மாவு கொஞ்சம் கலர் லைட்டாக மாறும் வறுத்துட்டோம்னாக்கா, அது வரை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். மாவு கொஞ்சம் சூடாகிட்டு வருது. கோதுமை வாசனை நம்ம வறுத்தோம்னாக்க கோதுமைவுடைய மாவுடைய வாசனை நல்லா மணமணக்கும்பா. அது நம்மளுக்கு நல்லா வறுக்கிற நல்ல ஸ்மெல் நல்லா தெரியும். அவ்வளோதான்ப்பா, நம்ம வறுத்தாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மாவை நம்ம நல்லா ஆற விடணும். கடாயிலேருந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம்ப்பா. பவுலில் மாவை மாற்றிருக்கோம். இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு உங்களுக்கு புட்டு பிசைஞ்சு காட்டுறேன். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குருவோம். இந்த கப்பில் 1 கப்பு மாவு எடுத்துருந்தேன். இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்குருவோம். மொத்தமாக மாவில் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து விட்டு மாவு பிசையணும். தெளித்து நம்ம மாவை பிசையணும்ப்பா. இல்லாட்டா தண்ணி ஜாஸ்தியாக போயிடும். தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். புட்டுக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு உதிரியாக இருக்கணும். 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன், 1/2 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன். அதுலேயும் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. நம்ம பார்த்து தான் ஊற்றணும். இப்போ நல்லா இதை வந்து நல்லா பொழுன்னு நல்லா பிசைஞ்சாச்சு. கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் லைட்டாக பல்ஸில் வச்சுக்கோங்க. பல்ஸில் வச்சு ஒரு இது அடிச்சு கொண்டு வரேன். மூடி போட்டுக்குருவோம். பல்ஸில் 2 வட்டம் அடிச்சு கொண்டு வரேன். நான் புட்டு மாவை மிக்சியில் பல்ஸில் வச்சு 2 வட்டம் அடிச்சிருக்கேன். நல்லா மாவு வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ உதிரி ஆயிடுச்சு. நம்ம இதில் பல்ஸில் வச்சு அடிச்சிட்டோம்னா ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்குது. கையில் பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்படி நம்ம மிக்சியில் 2 வட்டம் பல்ஸில் வச்சு அடித்தோம்னா நல்லா மாவு வந்து நல்லா பொழுன்னு இருக்குப்பா. இதை வந்து இப்போ பவுலில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கடாயிலப்பா இந்த சட்டியில் வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சுப்பா. நம்ம இட்லி தட்டில் வந்து துணி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மாவு ஃபுல்லாக இதில் போட்டுக்குவோம். மிக்சியில் 2 அடி அடிச்சிட்டோம்னா மாவு நல்லா பொழுன்னு வந்துடும். நம்மளுக்கு சாப்பிட மேத புட்டு வந்து கோதுமை புட்டு ரஃப்பாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு வந்து நம்ம வறுக்க மேத நல்ல ஒரு மாவுடைய வாசனை வரும், நல்ல வாசனை வரும். அப்போ அந்த வாசனை வந்துச்சுனாவே நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் வரும். மாவுடைய மனம் வர மேத நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வறுத்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மாவு நல்லா போட்டாச்சு. இப்போ இது மேலே நம்ம வந்து இப்போ நம்ம 1 பிடி அளவுக்கு தேங்காவும் போட்டுக்குவோம். தேங்காவும் இந்த கோதுமை மாவும் நம்மளுக்கு வேக மேத நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ப்பா. இதை வந்து நம்ம இப்படியே மடித்து போட்டுருவோம். மடித்து உள்ளே வச்சுருவோம். இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டுருவோம். உங்கள் வீட்டில் இட்லி சட்டி இருக்கும்ப்பா. இட்லி சட்டினா உங்களுக்கு கரெக்டாக வரும். இட்லி சட்டியில் அவிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு அடுப்பை வச்சு வேக விடுவோம். மீடியத்தில் வச்சு வேக விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஓப்பன் பண்ணோன்னேப்பா நல்லா மணமணன்னு நல்லா மணக்குது. நல்லா இப்பயே அம்மாவுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்படி பார்த்தா நாளுக்கு நல்லா உருண்டையாக வரணும். இப்படி கரண்ட் வந்து பாருங்கள் நல்லா. இப்போ வெந்துருச்சுப்பா. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம்.
எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒருத்தவங்களுக்கு வந்து இனிப்பு கொடுக்கும், வந்து தேங்காய் போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை 2 வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு பிடிக்காது. இப்போ நான் அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் காரமாக செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 பட்டை மிளகாவை கிள்ளி போடுறேன். 2 கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்குவோம். இப்போப்பா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, நிறம் மாறிடுச்சு. ரொம்பையும் வதக்கக்கூடாது வெங்காயத்தை. இப்போ வந்து நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் இதையும் போட்டுக்கிறோம். நம்ம புட்டு சாப்பிடும் போது நல்லா நரைச்சுன்னு நல்லா கிரிப்சியாக இருக்கும். இதே லைட்டாக ஒரு வதக்கிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வேக வச்ச புட்டு நம்ம இந்த இதில் கடாயில் போட்டுக்கிடுவோம். நல்லா புழுன்னு வந்துருக்குப்பா. நம்மளுக்கு சாப்பிட மேலே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்திப்பா. எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. தாளிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்ப்பா, கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுகளும் இது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.